கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 2/9/2024 தான். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஸோ என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் ஒரு வேக்கன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கில் இருக்கணும். ஸோ 6 month கோர்ஸ் பேசிக் கோர்ஸ் முடிச்சிருக்கும் கூட இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். குட் டைப்பிங் ஸ்பீட் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஃபைல் ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியணும். கோர்ட்டில் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாலேஜ் இருக்குன்னா விண்ணப்பிக்கலாம். ஒரு வேக்கன்சி இருக்குது. மாத சம்பளம் 15 ரூபா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் வின் அட்டெண்டருக்கு 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு 2 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஒர்க்கிங் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஒர்க் ஃபார் எம்டிஎஸ் பியூனுக்கான ஒர்க் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி கேரிங் அவுட் எனி அதர் ஒர்க் அசைன், அவங்க என்ன லீகல் ஆஃபீஸர் என்ன ஒர்க் கொடுக்குறாரோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் நல்லா கேரிங்காக முடிக்கிற மாதிரி இருக்கும். சுட் பி ஏபிள் டு லோக்கல் ரெசிடென்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக நாகர்கோயிலில் வசிக்கிறவங்களா இருக்கீங்கன்னா இந்த அட்டெண்டர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளமாக 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து வழங்கப்படும். மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து முழுமையாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் கேட்கக்கூடிய விவரங்களை இன்கம்ப்ளீட்டாக விட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்றதே மென்ஷன் பண்ணிடுங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்மில் ரிஜெக்டட்னு போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் முழுமையாக ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபார்மட் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு, நேமு, அதே மாதிரி அப்ளைட் பார்த்த போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஆஃபீஸ் யூஸ் தான். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட்கக்கூடிய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு மெயில் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக கொடுங்க. அதே மாதிரி இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு என்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ளஸ் நீங்கள் எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அது கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணுறதையும் கொடுத்துருக்காங்க. 10th 12th டிகிரி மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிட்டு இன்கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடாதீங்க. அது மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக அழகாக எழுதி அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். விண்ணப்பிக்கிறதுக்கு செப்டம்பர் 9 தான் கடைசி தேதி. எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறணும்னு பார்த்தீங்கன்னா The Chairman, District Legal Service Authority, ADR Center, Combined Court Buildings, Court Road, நாகர்கோயில் 629001 அப்படின்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய செப்டம்பர் 9 அன்று மாலை ஈவினிங் 5 o'clock உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுறது. அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. எந்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னாக்கா kanyakumari.dcodes.gov.in வெப்சைட்டில் போய்ட்டு அடிக்கடி நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். எப்போ ரெவென்யூ, என்றைக்கு நடைபெறும், இன்டர்வியூ டைமிங்கு, எந்த பிளேஸ் இந்த டேட்டையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் ப்ளஸ் உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸ், உங்களுடைய சொந்த செலவு தான் இன்டர்வியூக்கு வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் 2 செட்டு ஜெராக்ஸு ஃபோட்டோஸும் கூட வந்து இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கம்யூனிட்டி வைஸாக தான் ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. தெரிஞ்சுங்க யாராவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாட்டி சேனல்.